அடுத்த கார்போஹைட்ரேட் வந்துச்சு, இந்தா வச்சுக்கோ. செம லிவர், இந்தா கேட்ச் பிடி. பிடிச்சிட்டேன். மசில் ஓண்டாலே போ. பிடிச்சிட்டேன். அடுத்து வாங்க. அட என்னடா காணோம்? என்னாச்சு? தெரியலையே, கார்போஹைட்ரேட்ஸே வர மாட்டேங்குது. ஐயோ, நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ண போறோம். என்னது? வெயிட் லாஸ் பண்றதுக்கு ப்ரோ. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். கல்யாணம் வரப்போகுது. சோ இந்த வெயிட் வச்சு கோட் சூட் போட முடியாதுல்ல. தமிழ்நாட்டுல வந்துட்டு கோட்டு சூட்டா? அட கொடுமையே, இப்போ இந்த கோட்டு சூட் போடுறதுக்காக நம்ம பட்னியா இருக்கணுமா? இப்படி மாறணும்னா கண்டிப்பா இது ஹெல்ப் பண்ணும். கவலைப்படாத ப்ரோ, நான் பாத்துக்கிறேன். வாரம் 2. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு லிவர்? ஏதோ போகுது. அலமாரியில சேர்த்து வச்ச கிளைகோஜன் எல்லாம் தான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மறுபடியும் பிடிச்சிட்டேன், நான் தான் வின்னேன். அட இங்க எதுவும் நல்லா இல்ல டியூட். இந்த பசிப்பே என்ன புடிச்சு வதைக்குது. Nimda, those rust tell me. அட்லீஸ்ட் ஒரு இட்லி ஆச்சும் கொடுக்க சொல்லுது. பாய் பிள்ளை ராஜா, நீ அந்த பசி பேய விட ரொம்ப ஸ்ட்ராங். உன்னால முடியும். மறந்துடாத, கோட் சூட் போடணும், வெட்டிங் போட்டோ ஷூட் எடுக்கணும். வாரம் 3. லிவர் இப்போ எல்லாம் ஓகேவா? அலமாரியில இருந்த கிளைகோஜன் எல்லாம் காலி ஆகிடுச்சு. So we are into ketosis for fuel. அதனால மேக்ஸிமம் பாடி ஃபேட்டை பர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அல்டிமேட் ப்ரோ, பிளான் பக்காவா ஒர்க் ஆகுதே. சீக்கிரம் 6 பேக்ஸ் தான் போல. என்ன ஆகுது எனக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல, தலை சுத்தல் தான். இதுதான் போன வாரமே அந்த பசி பேய் நடக்க போகுதுன்னு என்கிட்ட சொல்லுச்சு. Har tabush crack oikinim bomla. நீ இத பத்தி இன்னும் ஒழுங்கா படிக்கல ப்ரோ. ஃபாஸ்டிங் டைம்ல நிறைய நீர் ஆகாரம்லாம் எடுக்கணும். பட்னியா இருந்தா இரிட்டபிலிட்டி, ஆன்சைட்டி, ஸ்லீப் ப்ராப்ளம், ஹெட்ஏக், லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் அண்ட் நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி தான் ஏற்படும் சொல்லுது. ஆல்சோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா ஈட்டிங் டைம் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுமே தவிர்த்து ரொம்ப அதிகமான கலோரி டெபிசிட் போகாம நம்ம பாடி வெயிட்க்கு தேவையான கலோரி டெபிசிட் அண்ட் புரோட்டீன் நீட்ஸை மீட் அவுட் பண்றது ரொம்பவே அவசியம். என்னது, இதுல இவ்ளோ இருக்கா? ஓ சரி சரி, நம்ம வேணும்னா 1 வீக் ஃபாஸ்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? வாரம் 4. பசி இல்லாம இருக்கிறது நிம்மதியா இருக்குப்பா. எனக்கு அப்போதான் கொஞ்சம் வேலை பார்க்காம ஜாலியா இருந்துச்சு. நான் ஃபேட் இல்லாம இருந்தேனே அப்போ. ஆமா, பிரெயின் இன்வெஸ்டிகேட் பண்ணியா என்ன நிலவரம்? ஐயோ மறந்துட்டேனே. எனிவேஸ் ஓனரோட ஃபியான்ஸே வேஷ்டி சட்டை தான் போட சொல்லிருக்கு. அந்த பொண்ணு வீட்டுல கோட் சூட் பிடிக்காது சொல்லிட்டாங்களாம். சோலி முடிஞ்சு மறுபடியும் ஃபேட் குடோனா. 3, 2, 1.